ஒரு மருத்துவர் அவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காருங்கிறத கேட்டு பேஷண்ட் புரிஞ்சுக்க முடியுமா? இப்போ ஒருத்தர் போகிறார், லோயர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதனால் உங்களுக்கு கோட்ராமிக்சோல் கொடுத்துருக்கோன்னு. இப்போ கோட்ராமிக்சோல்னால் என்ன? ட்ரைமித்தோபியம் சல்ஃபாமித்தசோல் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். ஏன்னா நான் கொஞ்சம் வருஷம் கெமிஸ்டாக இருந்தவன். சொன்னால் அந்த ட்ரைமித்தோபியம் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணும் தெரியுமா? நமக்கு தெரியாது. டாக்டர் அந்த நோய்க்கு மருந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு கீமோதெரப்பியில் பல வகையான கீமோதெரப்பி இருக்குது. கேன்சர்லேயே ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜுக்கு ஏற்றது மாதிரி தான் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதெல்லாம் டாக்டர் விளக்கலை அப்படின்றெல்லாம் பேசுறது அது முறை இல்லை. இது எதை காட்டுது? 67க்கு அப்புறம் இந்த திராவிடியன் ஸ்டாக்கெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய சமூக ஒழுக்கங்கள் கெட்டு போயிருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த 3 ஆண்டுகளாக திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதிலிருந்து தமிழகத்தில் போதை புழக்கம், நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் பையை சர்ச் பண்ணணும்னு பெற்றோர் நினைக்கிற மாதிரி, ஏன்னா அதில் ஏதாவது பொட்டலம் இருக்குமோ. ஆக ஒரு சமூக ஒழுக்கம் கெட்ட சமுதாயத்தை இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் இதுக்கு பிரதான காரணம். எப்படி கேஜி கர் ஹாஸ்பிட்டல் கல்கட்டாவில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரோ, அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் திரும்பி கொண்டிருக்கிறது. அப்படி சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறதுன்னு தோணுது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதில் அரசாங்கம் எந்த விதமான லீனியன்ஸும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்கிறது? இப்போ அந்த தாக்குதலில் அந்த பையனுடைய வெர்ஷன் எதனால் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை தாக்கக்கூடிய அளவுக்கு கோபம், அந்த இது என்னன்றது இது வரைக்கும் யாருமே கேட்க. நான் கேட்குறேன், இப்படி பேசியே நாம் எதுக்காக இருந்தாலும் அதை நியாயப்படுத்துறது மாதிரி பேசுறதுங்கிறது. நாளைக்கு டாக்டர்ஸ் ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டா அந்த சூழ்நிலைக்கு இது இந்த ஒரு சம்பவம் இல்லை, அதெல்லாம் இந்த சம்பவத்தினால் என்ன மாதிரி சூழ்நிலை உருவாகும்? நாளைக்கு டாக்டர் கொஞ்சம் சீரியஸான பேஷண்ட்டாக இருக்கும், அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ட்ரீட்மெண்ட்டுக்கே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய நிலை வரும். அதனால் நாம் இதில் போய் அந்த ஒரு பாதக செயலுக்கு நியாயம் கற்பிக்கிற மாதிரியாக வேறு எந்த கேள்வியும் தயவு செஞ்சு கேட்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, இங்கே மதுரையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கு காவல்துறைக்கு 15 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு சோஷியல் மீடியா தொடர்பாக, சைபர் கிரைம். ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு கேஸு கூட அவர்கள் புக் பண்ணலை, எஃப்ஐஆர் பதியலை. ஆனால் ஆன் ஃபிலிம்சி கிரவுண்ட்ஸ் பிஜேபி ஒர்க்கர்ஸை கைது பண்ணுறாங்க. இதில் என் நாக்க வெட்டுவேன்னு ஒரு காங்கிரஸ்காரன் சொல்லியிருக்கான். நீ முடிஞ்சால் வாடாங்கிறேன்னா அது வேறு விஷயம், அது என்னோட தனிப்பட்ட இது. ஆனால் பேசியிருக்கான், டேப் இருக்குது, அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை? யாரோ ஒரு பாவம், ஒரு பெண் சினிமா நட்சத்திரம் இங்கேருந்து ஆந்திராவுக்கு என்னவோ அதிரடி படம் அனுப்புகிறாங்களாம். இல்லை, அது வேற. என்னோட இதை நீங்கள் கரெக்டாக உள்வாங்கணும். நீங்கள் அந்த மாதிரி இது பெரிய கொலைகேஸ் இல்லை. ஆனால் இப்போ நாக்க வெட்டுவேன்னே ஒருத்தன் பேசுகிறான். அந்த மாதிரி பல இது இருக்குது. மாண்புமிகு பிரதமரை பற்றி பேசுகிறான். காவல்துறை ஒய் டியூவல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுதான் என் கேள்வி. அதனால் நீங்கள் விஷயத்தை சரியாக உள்வாங்கின்றதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்டெல்லாம் பாஸ் பண்ணாதீங்க. நான் சொல்லியிருக்கிறது காவல்துறையின் பாரபட்சமான நடவடிக்கைக்கு உதாரணம்.
குறிப்பா 2 நாளா இபிஎஸ் வந்து தொடர்ந்து பாஜகவோட கூட்டணியே கிடையாது, திட்டவட்டமா சொல்றேன் அப்படிங்கறது தெளிவா இருக்கும், திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை உதாசீனப்படுத்துறாரா பாஜக? எங்க நாங்க போய் என்ன வரிசையில் நின்றுட்டு இருக்கோமா? உங்க 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 கேள்வியே உள்நோக்கமாக தெரியுது எனக்கு. எப்பயாவது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், அதுக்காக வாசலில் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோமா? அப்புறம் எதுக்கு அவர் இதை பேசணும் எனக்கு தெரியல. நான் எதுவும் பேசவே இல்லைண்ணா. ஏன்னா நான் தெளிவாக இருக்கேன். கூட்டணிகள் குறித்து எந்த கருத்துமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மத்திய தலைமை சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டில் 16 சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கேன். அதனால் நான் இது பற்றி கருத்து சொல்ல மாட்டேன். ஆனால் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். நம்ம ஒன்றும் போய் எங்கேயுமே அப்ளிகேஷன் போட்டுவிட்டு வாசலில் காத்துக்கிண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கு. அது அப்போ என்ன உதாசீனப்படுத்துறது நான் கேட்குறேன். லெட்டஸ் பி ரியலிஸ்டிக். சென்ற பார்லிமெண்ட் தேர்தலில் தேமுதிகவோடு சேர்ந்து அதிமுக வாங்கின ஓட்டு 1 crore, என்டிஏ வாங்கின ஓட்டு 80 lakhs. எங்களுக்கு எந்த ஒரு அரிப்பும் இல்லை, புரியுதா? அதனால் எங்களை உதாசீனப்படுத்துறதுனா என்னவா இருக்கும்? நான் போய் கேட்டிருக்கணும், கெஞ்சி இருக்கணும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி தானே அர்த்தம் உங்கள் கேள்வியுடைய துணி. அதுக்காக உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். நான் வேறு யாருக்கும் சொல்ல தேவை. நேற்று கூட சொன்னேன்னா, ஒரு எப்போ கேட்டாலும் நம்ம நண்பர் ஜெயக்குமார் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் நாளைக்கு நீங்கள் அதிமுகவோடு உங்களுக்கு என்ன உறவுனா ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லுவார் போல இருக்கு. ஜெயக்குமார் அதிமுகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்கிறார். அந்த மாதிரி அவர் பழக்கம் சில பேருக்கு பழகி போச்சு. we have not asked for any alliance with anybody. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.